அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியும் சீமானும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறது உண்டு. அதுக்கான பதிலாக தான் நான் அதை சொல்கிறேன். கட்சி துவங்கிய உடனேயே மற்ற கட்சிகளில் பார்த்திங்கன்னா பெண்ணுரிமை பேசுவாங்க, ஏட்டளவில் இருக்கும், ஆனால் செயலளவில் இருக்காது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரிசமமான வேட்பாளர்களை தேர்தலில் அறிவித்தது. சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் 117 ஆண்கள், 117 பெண்கள். இதே நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தால், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் 20 ஆண்கள் 20 பெண்கள் என்று சரிசமமாக வேட்பாளர்களை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல் இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருநங்கையை வேட்பாளராக அறிவித்தது நாம் தமிழர் கட்சி தான். கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை பல கோடி பனை திட்டம் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிறதோட துவக்கமாக இன்று வரை பனை விதைகள் விதைக்கப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க கட்சியிலேயே அதிகமாக குருதிக்கொடை இரத்த தானம் செய்தது நாம் தமிழர் கட்சி தான். தைப்பூசத்திற்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அவருக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ் கடவுள் முருகனுடைய தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை பெற்று தந்தது நாம் தமிழர் கட்சி தான். இது இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு தமிழில் பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வரை வழக்கு போட்டு அதுக்கு உத்தரவு வாங்கிட்டு தமிழில் குடமுழுக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி தான். இது இல்லாமல் மழை, புயல், மக்களுக்கு அன்றாட சிக்கல் எது வந்தாலும் முதல்ல நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தனியார்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருந்துச்சுல, அதுக்கு முதல்ல நின்னது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். இந்த மாதிரி மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் என்ன இருக்குதோ